சென்னை மவுண்ட் ரோட் ரிச்சி சீட்ல வந்து நவாப் ஹபீபுல்லா காம்ப்ளெக்ஸ்ல வந்து தீ ஃபயர் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா பேட்டரி கூடனா என்னன்னு தெரியல, டிவி பிளஸ் அது வந்து என்ன ஃபயர் ஆகி அது தீப்பொறி மாதிரி வந்து கிட்டத்தட்ட 11:50க்கு ஸ்டார்ட் ஆச்சு. இன்ன வரைக்கும் வந்து அது வந்து 4-5 ஃபயர் இன்ஜின் வந்து ஆஃப் பண்றாங்க, இன்னும் ஆஃப் ஆகல. இன்னும் அதிகப்படியான ஃபயர் ஆகிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்டே இதுல தலையிட்டு இதை கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு புதுசா தலைமை ஏற்றிருக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதில் தலையிட்டு மக்களுக்கு இந்த ரிச்சி சீட் ஷாப்ல நவாப் ஹபீபுல்லா காம்ப்ளெக்ஸ்ல நஷ்டம் அடைஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு நிவாரண நிதியாக ஏதாவது கொடுக்கும்படி அரசாங்கத்தை சென்னை மவுண்ட் ரோட் அனைத்து வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். போன் பண்ணி ஒரு ஆள் பேசணும், 10 நிமிஷத்துல வந்துட்டாங்க, காலவரில் வந்துட்டாங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சார் சிறப்பா சேல் பண்றாங்க சார், காவல்துறை சூப்பரா சேல் பண்றாங்க சார். 4 வண்டி வந்துருக்கு. காவல்துறை வந்து நல்ல விதமாக ஒத்துழைப்பு கொடுத்து 4 வண்டி வந்து இது வரைக்கும் அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அதிகப்படியான உள்ள யாரும் மாட்டல. இது வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பு இருக்கா இல்லையான்றது உள்ள போய் பார்க்க முடியல. ஃபயர் வந்து அந்த அளவுக்கு வெளியில வரைக்கும் ஃபயர் வருது. அதனால யாரும் அதிகாரிகளே உள்ள போறதுக்கு பயப்படுறாங்க. எல்லா கடை உரிமையாளருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு. இதுல மேக்ஸிமம் வந்து டிவி ஷாப் இருக்கு, பேட்டரி குடோன் ஷாப் இருக்கு, பேட்டரி குடோன்கள் இருக்கு. சேப்பாக்கம் பகுதியில தான் இருக்கு. ஆக்சுவலா கரெக்டாக ஒரு 11:30 மணி இருக்கும். ஃபுல் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக்கு பார்த்தா எங்கேயோ ஃபயர் ஆகிட்டு இருக்கு நவாப் காம்ப்ளெக்ஸில். அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே வந்துட்டாங்க அந்த ஸ்பாட்டில். வந்தும் பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியில் பார்த்தா அது ஃபுல்லாக பேட்டரி இந்த மாதிரி டிஸ்பிளே எல்லாம் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிளாக் ஸ்மோக் ஆரம்பிச்சது. கட்டுன்னு இன்ஃபார்ம் பண்ணோன்னே ஃபயர் இன்ஜினும் வந்துடுச்சு. ஃபயர் இன்ஜின் வந்துடும் அவங்க ஃபர்ஸ்ட் வேனில் ஃபுல்லாக வாட்டர் அடித்து பார்த்தாங்க, எதுவுமே ஆகலை. ஸ்மோக் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆக பார்த்துச்சு. அதுக்குள்ளே பப்ளிக் ஃபுல்லாக கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நல்லா ப்ரெஷர் போட்டோம். நிறைய வண்டி வந்துச்சு, 4-5 வண்டி வந்துருச்சு. 4-5 வந்தும் ஃபயர் டிபார்ட்மெண்ட் அவங்களோட முடிஞ்ச எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு பார்த்தாங்க. பட் அப்போ கூட ஃபயர் ஸ்மோக் எதுவுமே ஆகல. ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் ஸ்ப்ரெட் ஆக பார்த்தீங்கன்னா உள்ள என்ன ஷாப்பு எதுவுமே சப்போர்ட்டும் பண்ணல, யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. பட் போலீஸ் அவங்களோட சைட்லேருந்து வெளியிருந்து எல்லாமே அவங்கள முடிஞ்ச எஃபர்ட்ஸ் பண்ணாங்க. பட் காம்ப்ளெக்ஸ்குள்ளே யாருமே என்டர் பண்ணுறதுக்கோ ஷாப்போட ஐடியாவோ அவங்க எல்லார்கிட்டையும் கேட்க யாருமே சொல்லவே இல்லை. பட் இப்போதைக்கு அட் த எண்ட் ஒரு ஆஃப்டர் 2.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஸ்மோக் ஏதோ அடங்கியிருக்கு. இதுக்கு மேல எல்லாம் இன்னொரு சைட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது என்ன அனலைஸ் பண்றதுன்னு எதுவுமே தெரியவே இல்லை. ஸோ அட் த எண்ட் இப்போதைக்கு கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் என்னான்ட்டு. சூழ்நிலைன்னு பார்த்தா ஒரு பதட்டம் தான், எப்போ என்ன வெடியும் எதுவுமே தெரியல. ஏன்னா ஓவரா பார்த்தீங்கன்னா உள்ள இன்னும் ஃபயர் அதிகமாக தான் ஆச்சு. கம்மியாகிற சுச்சுவேஷன்ல எதுவுமே நிறைய லித்தினியம் பேட்டரிஸு, அதோட போர்டு, காப்பரு எல்லாமே எரியறதுனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவங்களால. பட் அவங்கள லேடர் போட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அவங்களோட எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அது எண்ட் வந்து பண்ணுறாங்க எஃபர்ட்ஸ். ப்ரோ அதில் பார்த்தீங்கன்னா கடை நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ளோர்லேயே ஒரு 20 கடை மேலே இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் ஃபயர் ஆனது. குடோன் மாதிரி தான். ஆக்சுவலா அவங்க கடை ஓனர் கூட இன்னும் வரவே இல்லை. பட் ஆனால் அந்த காம்ப்ளெக்ஸ் ஓனர் எல்லாமே வந்து இந்த கடை அந்த கடை சொல்றாங்களே. பட் கிளியரான கிளாரிட்டி வந்து போலீஸ் கிட்ட அவங்க எதுவுமே தரவே இல்லை இது வரைக்கும் ஆக்சுவலா. பட் ஆனால் அவங்களோட டிசிஷன்ல அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, எஃபர்ட்ஸ் போட்டு தான் இருக்காங்க. பட் பப்ளிக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவ்வளவுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.